ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்கு உணர்த்தி, இந்த நாளிலே கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய கேரக்டர் அல்லது கர்த்தருடைய குணாதிசயத்தை குறித்து, கர்த்தர் எவ்வளவு நம் மத்தியிலே நம்மிடத்திலே எவ்வளவு அவர் தயாளராய், இரக்கமுள்ளவராய், அன்புள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு தூரம் அவருடைய குணாதிசயத்தில் அவர் செயல்படுகிறார் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே நாம் வாசிக்கும்போது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த செய்தியினுடைய தலைப்பு, அறியாதிருந்தும் ஆசீர்வதிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவ ஆசீர்வாதம் பெறுவதற்கு அதிகமாய் அறிந்திருக்கிறோம் என்பது இல்லை. ஆனாலும் நம்முடைய கர்த்தர் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு ஆமோதிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய கர்த்தர், நாம் அவரை இன்னும் அறியாத விஷயங்கள் இருக்கிறது, இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அறியாதிருக்கிற என்னை அப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், அறிந்திருக்கிற எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறபடினால தான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய குணாதிசயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நாம் அவரை அறியாதிருக்கையிலேயே நமக்காக எல்லாவற்றையும் ஏற்பாடுகளை செய்கிறார். அப்படியானால் வேதத்திலே அவரை அறிந்து வருகிற, அறிந்து செயல்படுகிற, அறிந்து இருக்கிற குடும்பத்திற்கு அவர் எவ்வளவு அதிகம் செய்வார் என்பதை நாம் உணர முடியும். அவர் சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கொண்டு சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளை போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷிப்பது அதிகமே, அதிக நிச்சயமே. காரணம், நீங்கள் நான் விசேஷித்தவர்கள். ஒரு விசேஷமும் இல்லாததுக்கே அவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பார்னா, அப்போ நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அதோடு நிறுத்தக்கூடாது. வீட்டிலே சாதம் சமைத்து ஆயிற்று, சாப்பாடெல்லாம் சமைத்து ஆயிற்று, என் பசி ஆறிவிடும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, ஆனால் என்ன ஆகிடும்? என் வயிறு என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி எனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போ சமைச்சோமோ அப்போ உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அது எடுத்து சாதம் போட்டு, அப்புறம் தேவைக்கு குழம்பு ஊற்றி, அப்புறம் என்ன சைடுலலாம் வைக்கணுமோ எல்லாம் வச்சு, எல்லாத்தையும் தேவைக்கு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டு எல்லா வேலையும் செய்வோம். அப்புறம்தான் ஒரு திருப்தி வரும், வயிறு என்ன பண்ணிடுச்சு? நிரம்பிடுச்சு. இதை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்கிறோம்? 3 தடவை செய்கிறோம். கட்டாயமாக செஞ்சிடறோம். இடையில வேற ஸ்நாக்ஸ் வேற. எதுக்காக செய்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா, என் உடம்புல என்ன வேணும்? பலன் வேணும். எனக்கு ஒரு பலன் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் இதுக்கு பயிர் வகைகள், காய்கறி வகைகள், பழ வகைகள், இப்படி நிறையா விரும்பி சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க, பிளான் பண்ணி சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த சரீரத்தை காப்பாற்றுவதற்கு, காத்து கொள்வதற்கு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது மாத்திரம், கர்த்தரிடத்தில் வரும்போது மாத்திரம், நான் ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டேன், 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தி விட்டேன், அவ்வளோதான். அது பேர் சமைக்கிறது மாதிரி. அது பேர் என்னது? சமைக்கிறது மாதிரி. நான் ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், சமைக்கிற மாதிரி. அப்போ எப்போ சாப்பிட்றது அப்படின்னா, நானும் ஆண்டவரும் இணைந்து பேசின, அவர் என்னோடு பேசின, நான் அவரிடத்தில் பேசின எல்லாவற்றையும் செயலாக்கம் பண்ணும்பொழுது தான் அது என்னவாக மாறுகிறது? பலனாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆகையினால தான் 91ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை என்ன செய்வேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் நாமத்தை அறியவே இல்லை, அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமம் தரித்தேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவருடைய எண்ணம் என்ன, நம்முடைய ஆண்டவருடைய சிந்தை என்ன என்பதை அறிந்து கொஞ்சம் நாம் செயல்பட ஆரம்பித்தால், இன்றைக்கே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ அங்கே நாம் பார்க்கும் பொழுது,
இந்த ஆண்டினுடைய அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பின்னணியத்தில் இருக்கிற விஷயம் என்னவென்றால், இந்த கோரேஸ் என்றதான ஒரு ராஜாவிடத்திலே கர்த்தர் பேசின வார்த்தை தான் இது. ஆனால் அந்த ராஜாவை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், நான் வெண்கல கதவுகளை உடைத்து, சும்மா சாதாரணமாக சொல்லலை, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோவின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு ஒரு நாமம் கொடுத்தேன். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிங்க. அதில் ஒரு காரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற நம்மிடத்தில் ஒரு காரணம் இல்லாமல் நாம் தேவனை அறியவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால் நம்மளை ஏன் அவர் அறிய வைத்தார்? நீங்கள் ஏன் அவரை அறியும்படி வருகிறீர்கள்? நீங்கள் ஏன் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தெரியாமலே நாம் அவரை கூப்பிட்டு அவரிடத்தில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவர் நமக்கு அதை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. நான் அந்த காரணத்தை தெரிய வேண்டும். இப்போ கோரேசுக்கு காரணம் தெரியாது. கோரேசுக்கு காரணம் தெரியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் காரணத்தை சொல்கிறார். என்ன காரணம்னு சொல்றாரு பாருங்க. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம். நான் தெரிந்து கொண்ட ஜனம் ஒன்று அங்கே இருக்கு, உன் கட்டுப்பாட்டு ஏரியாவில் இருக்கு. நீ உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல அங்கே ஒரு கட்டுப்பாட்டில் என் ஜனம் இருக்கு. அந்த ஜனத்துக்கு நான் ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தா அதுக்கு நீ என்னை அறியாது இருந்தாலும் நான் உன்னை இப்போ உதவி செய்கிறேன் உனக்கு. அப்படின்னா அறிந்திருக்கிற நம்மளை வச்சு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்ம என்ன செய்கிறோன்னா அவர் இடத்துக்கு, அவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு 40 கிலோ மூட்டையை தூக்கிட்டு வந்து, ஆண்டவரே இதெல்லாம் சரியாக்கிருங்கப்பா, இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரே. எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் எதோட வரோம்? ஒரு அப்ளிகேஷனோட தான் வரோம், ஒரு மூட்டையோட வரோம், ஒரு எல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. எப்பயாவது ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் என்ன உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர், நீர் என் தேவன், உமக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், இந்த வாரம் நான் செய்கிறேன் அப்படின்னு ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இப்படி ஒரு கோரேஸ்ட போய் பேசணுன்னா சும்மா பேசலை, அவர் காரணத்தோடு பேசுகிறார். அப்படி ஆனால் உங்களை ரட்சித்ததற்கும் என்ன உண்டு? ஒரு காரணம் உண்டு. சும்மா ஒன்றும் உங்களை ரட்சிக்கல. ஆண்டவருக்கு தெரியும் உங்களை ரட்சித்தா உங்கள் பின்னால் எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்தலான்னு அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாதனால நம்ம யார்ட்டையும் பேச மாட்டோம். உங்களை வச்சு எத்தனை பேரை, எத்தனை சின்ன பிள்ளைய, எத்தனை வாலிபரை, எத்தனை பெரியவங்களை, எவ்வளோ பிஸ்னஸ் பீப்புளை, எவ்வளோ பேரை, எல்லாரையும் எப்படி இங்கே இருக்கிற சிலரை கொண்டு எப்படி மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற ஆட்களெல்லாம் பிடிக்கணும் எல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆண்டவர் கோரேஸ்னு ஒருத்தரை போய் இவ்வளோ தூரம் பேசி அவருக்கு ஒத்தாசை பண்ண போகிறாருன்னா, ஏற்கனவே என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்றால் அப்போ எனக்கு அவர் செய்வது எவ்வளவு அதிகம். அல்லேலூயா. அப்போ என்னை வைத்து ஒன்று செய்யத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார், சும்மா இல்லை. அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் வச்சும் ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே நீங்கள் என்ன என்னையை வச்சு செய்யணுமோ அதை என்ன செய்யுங்க, ஆனால் வச்சு மட்டும் செஞ்சிடாதீங்க. அந்த புரியுதா? அந்த விஷயம் எனக்கு வேறு மாதிரி எதுவும் என்ன செஞ்சிடாதீங்க. ஆனால் என்னையை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ நீங்கள் என்ன செய்யுங்க. நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கு முழுசாக ஒத்துழைப்பு தரேன். வலது பக்கம் போச்சோன்னா போகிறேன், இடது பக்கம் போச்சோன்னா போகிறேன், எங்கே போச்சோன்னாலும் போகிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு வேறு மாதிரி எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது. உண்மைங்க, தப்பு இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது. இப்போ இந்த கோரேஸ் இடத்துல ஆண்டவர் அறியாதவனுக்கு ஒரு வேலையை இப்படி செய்யணும்னா அதுக்கு பின்னணியத்தில் என்ன இருக்குது?
ஆண்டவருக்கு அவசியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா பின்னால ஒரு என்ன இருக்கு, ஒரு காரியம் இருக்கிறது. சும்மா ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் அல்ல, அந்த உயர்வின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்கிறவர். நம்ம ஆசீர்வாதம் அடைகிறோன்னா அங்கே தேவ நாமம் என்ன செய்யணும், மகிமைப்பட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்றால் கூட கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே நாமம் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்பட வேண்டும். சீஷர்கள் கேட்கிறார்கள், ஒருவேளை இந்த மனுஷன் எதற்காக இவன் செவிடனும் ஊமையுமாய் இருக்கிறான் என்றால் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சீஷர்கள்லாம் ஆண்டவரே, ஒருவேளை இவங்க அப்பா அம்மா எதுவும் தப்பு பண்ணி இப்படி ஆயிட்டா? இல்லை அதுக்கு இல்லை, இதுக்கு பின்னால் வேற ஒரு மேட்டர் இருக்குது. என்ன மேட்டர் இருக்கு? இல்லைங்க, இந்த பையன் பேச மாட்டானே அப்படின்னா இவங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போல, இவங்க அம்மா ஏதோ தப்பு, இப்படி தான் யார் பேசிக்கிட்டு இருக்கா? சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசினாங்க. ஆனால் இயேசு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது இவன் தகப்பனாலேயோ தாயினாலேயோ உள்ளதுனால அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அப்போ சில பிரச்சனை தீராமலே இருக்குது அப்படின்னா, சில பிரச்சனை இன்னும் சரியாகாமலே இருக்குது அப்படின்னா, சில விஷயம் சாங்ஷன் ஆகாமல் இருக்குன்னா அது எதுக்கு? தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு. அதை நான் அறியணும்ல, நான் ஃபர்ஸ்ட் அதை புரியணும்ல. இது மூலமாக தேவன் என்ன செய்ய போகிறார்? மகிமைப்பட போகிறார். என் குடும்பம் மூலமாய் தேவன் மகிமைப்பட போகிறார். அப்போ சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் என்றால், அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யார்? இன்றைக்கு ரெண்டு விதத்தை உங்களுக்கு சொல்லி நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள போகிறோம். அறியாதிருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர். இன்னும் இப்படி சொல்றேன், கேளாமலே ஆசீர்வாதத்தை தருகிறவர். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? கேட்காமலே தர்றவர். அப்படியா? நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேனே, கேட்க சொல்லலை உங்களை, கேளாமலே நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்போ யாருக்கு அதை தருகிறார் என்றால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எது செய்தாலும் அவர் நாம மகிமைக்காய் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால், நாம் வந்து விட்டோம் என்றால், நம்மை இந்த பூமியிலே மற்ற ஜனத்துக்கு முன்பு ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்காமல் விடுவதே இல்லை. இந்த லாஜிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறத நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றிலும் ஒத்தாசையாக இருப்பார், உதவியாக இருப்பார். நான் சேலஞ்சாக, சவாலாக அதை நான் சொல்ல முடியும். தொடர்ந்து நாம் வாசிப்போம். அப்போ ஆண்டவர் அங்கே சொன்ன அந்த வசனத்தில் முதல் வசனம் பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. இவன் ஒரு ராஜா அல்லவா, ஆகையினாலே அவனுக்கு ஏற்றார் போல சொல்றார், அவனுக்கு ஏற்றார் போல் அதை செய்து கொடுக்கிறார், அவனுக்கு ஏற்றார் போல. அப்போ இந்த ராஜாவுடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருந்தது என்பதை இந்த கோரேசை குறித்து ஒரு ஹிஸ்டரி படித்து பார்த்தால், பின்னணியத்தை படித்து பார்த்தால், இந்த கோரேஸ் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாம் அந்த அடிமைத்தனத்தில் வந்தவர்களுடைய அந்த அவங்க கூடி ஜெபிக்கிறது, அவங்க கூடி எல்லாம் பேசுறது, இதெல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் போயிருக்கு? கோரேஸ் ராஜாவுக்கு போயிருக்கு. இவன் ஒரு பெர்ஷியன் ராஜா. ஆனால் அங்கு இருந்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்டு அவர் ஒரு விஷயத்தை முடிவுக்கு வருகிறார். இந்த தானியேல், இந்த இவர்களுடைய தேவன் வல்லமை மிகுந்தவர் என்றால், நான் என்னுடைய சாமர்த்தியத்தில், என்னுடைய யுக்தியில், நான் பயன்படுத்துகிற என்னுடைய போர் முறையிலே நான் இவ்வளவு நாடுகளை சம்பாதித்து விட்டேன். இந்த கோரேஸ் ராஜா இந்தியா வரைக்கும் வந்திருக்கார். இவ்வளவு நாடுகளை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். இன்னும் சில இடங்களை என்னால் என்ன செய்ய முடியல? ஆளுகைப்படுத்த முடியல. அப்படி ஆளுகைப்படுத்துவதற்கு ஒருவேளை இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வாரோ இல்லையோ என்று சொல்லி அவர்களுடைய இப்போ ஆதங்கமாக இருக்கிற அந்த ஆலயத்தை நான் கூட கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி இவர் தன் மனதில் என்ன பண்ணாராம்? சிந்தித்தாராம். யார் காரியமா? இப்போ எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் சிந்தனை இப்போ எது பக்கமாக வருது? கர்த்தர் காரியமாய் வருகிறது. எருசலேம் இடிந்து போனது என்று இங்கே இருக்கிற ஒரு குரூப் அழுது கொண்டு இருக்கிறது. எருசலேமின் தேவாலயத்தில் அங்கே எல்லாம் சூறையாடப்பட்டதை வைத்துக்கொண்டு ஒரு குரூப் இங்கே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது? இவர்கள் ஏன் இந்த புலம்பலில் புலம்ப வேண்டும் என்றால், அப்போ இவருடைய தேவன் யார்?
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை நிரூபித்து காட்டினார்கள் தேவன் யார் என்று. தீ சூளை அங்கே உள்ள போனவனை கொல்லுகிற அளவிற்கு தீ நெருப்பு அங்கே அதிகமாக்கப்பட்ட இடத்துல நான்காவது ஆளாக யார் வந்து நின்னாவா? தேவன் வந்து அங்கே நின்றார். இதை யார் கவனிக்கிறா? கோரேஸ் கவனிக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பார்க்குற ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தைக்கே கர்த்தர் இப்படி உதவி செய்வார் என்றால், அவருடைய பிள்ளையாக அவரோடு அமர்ந்து ஆண்டவரே அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா! எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்போ இந்த மனுஷனுடைய எண்ண ஓட்டத்தை அவர் கவனிக்கிறார். இந்த இடத்துல இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷனில் இவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தால் கோரேஸால தான் முடியும். ஏன்னா அவர் தான் இந்த அரசாங்கத்தினுடைய இதுபடி பவர்ஃபுல் மேனாக இருக்கிறார். இப்போ இந்த கோரேஸ் ராஜாவுக்கு நேபுகாத் நேச்சார், தரியு ராஜாவின் அந்த காலத்தில் இருந்த அந்த தேசத்தெல்லாம் இன்னும் பிடிக்கல. ஒரு ராஜா வந்து ஒரு தேசத்தை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா ட்ரெஷர், அதாவது என்ன சொல்வீங்க, பொக்கிஷ புதையல் இருக்கிற அல்லது பொக்கிஷ கிடங்கு. ஒரு ராஜாவினுடைய அரண்மனையில் எங்கே அந்த ராஜாவினுடைய தங்கம், வைடூரியம், பணம், பொருள், ஆஸ்தி எல்லாம் வச்சு இந்த பத்திரங்கள்லாம் வச்சு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. எதிரி நாட்டு ராஜா அந்த ரூமை பிடிச்சிட்டாருன்னா அந்த நாட்டு ராஜா அடிமை. ஏன் அப்படின்னா இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்போதுமே ரகசியமாக இருக்கும். இது பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு காவல் ஜாஸ்தி இருக்கும். இதை யாருக்கும் தெரியாது. எங்கே இருக்குன்னு கூட என்ன செய்யாது, தெரியாது. அந்த நாட்டுக்குள்ளே வேலை பார்க்குற சேவகர்களுக்கு எல்லாருக்கும் அது என்ன செய்யாது, தெரியாது. பொக்கிஷ கிடங்கு எல்லாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? தன்னுடைய ஜனம் அடிமையா அங்க இருக்கு. அதை அனுப்பிச்சு வச்சதும் ஆண்டவர் தான். ஏன்னா அவர்களுடைய செயலினாலே. இப்போ ஆண்டவர் அந்த 70 ஆண்டு சிறையிருப்பில் இருந்து அவர்களை மீட்க வேண்டும். மீட்பதற்கு ஒரு மனுஷன் தேவை. ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இப்போ நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், யோசனைகள், சிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதனுடைய பின்னணியத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தை, காரணம், யோசனை உங்களுக்குள் வரும் என்றால் உங்களை தனியாக உயர்த்துறது அவர் வேலை. ஏன் அவர் உயர்த்தணும்? அவருக்கு வேலைக்கு தேவை. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? நீங்கள் தனியாக உங்களுக்கு ஒரு ஆத்தும பாரம் வைத்து சிலரை சந்திக்கும் போது ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்பட்டுறக்கூடாதா அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோடு சிலரை பார்ப்பீர்கள் என்றால் உடனே ஆண்டவர் உங்களை தனியாக அப்படியே உயர்த்திட்டு வருவார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து செயல்பட ஆரம்பித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். இந்த கோரேஸ் ராஜாவினுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. அங்கே நான் வாசிக்கும் போது இந்த கோரேஸ் கிட்ட ஆண்டவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு? அவர் சொல்றாரு பாருங்க, 1ஆம் வசனத்துல, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஓ கோரேஸே, நீ நிறையா நாட்டை பிடிச்சிட்ட, நிறையா வச்சிட்ட, ஆனால் இப்போ உன் மைண்டில் ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்னன்னா, என்னுடைய ஆலயத்தின் காரியத்தை குறித்த எண்ணம் உனக்கு வந்திருக்குது. அந்த ஆலயம் சூறையாடப்பட்டதை குறித்த எண்ணம் வந்திருக்கிறது. ஆலயத்தின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டது. என் ஜனங்கள் அங்கே பலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒரு குரூப் அங்கே அடிமைத்தனத்தில் வந்திருந்தாலும் அடிமைத்தனத்தின் நேரத்தில் ஜெபித்து கொண்டிருப்பதை நீ அறிந்து உன் மனதுக்குள்ளே இவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கு வந்துச்சு பார்த்தியா? அந்த எண்ணத்துக்கே இப்போ நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி அதுதாங்க ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர்கிட்டத்தில் கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. நான் மணிக்கணக்காக ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அவங்களுக்கு அல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் காரியமாக யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். உங்களுடைய செயல், எண்ணம், பேச்சு, போக்கு, வரத்து, அதிலே தேவநாமம் மைமைப்படுவதற்கு என்ன இருக்கிறதோ அப்போ நீங்கள் தான் வேணும். நீங்கள் அப்படி ஆளாக இருந்தால் நீங்கள் தான் வேணும். இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாம் இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? சில அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகளை திடீர்னு கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? உயர்ந்த அதிகாரத்தில் வைக்கிறாங்க. ஏன்? கிரேடு, ஈக்குவல் கிரேடில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் வயசு கம்மியான ஆளெல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுருவாங்க? மேலே வச்சுருவாங்க. ஏன்? காரணம் என்னவென்றால் அவர்களுடைய செயல்பாடுகளினுடைய யுக்தி,
பேச்சு செயல்கள் இந்த 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 அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, இவர் இந்த ஏரியாவில் நல்லா செய்கிறாரு, இதை இவர் நல்லா கொண்டு போகிறாரு, இந்த விஷயத்தை சிந்திக்கிறது நல்லா சிந்திக்கிறாரு, இவர் 4-5 விஷயத்தை இவர் உடனே டீல் பண்ணிட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அங்கே முதலமைச்சருக்கு போன உடனே அப்போ அவங்களுடைய ராஜ்யத்தை அல்லது ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் வேணும்னு சொல்லி உடனே என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க. அவர் படித்ததினால் ப்ரமோஷன் அல்ல, அவர் IAS IPS இருந்ததினால் ப்ரமோஷன் அல்ல. உள்ளுக்குள்ள எண்ணம், பேச்சு, செயல்பாடு, அதுதான் எங்கே கொண்டு போய் வைக்குதுங்க. படிப்பு வேலையை கொடுத்துருச்சு, ஆனால் இந்த செயல்பாடுகள் எதை கொடுக்குது? உயர்வை கொடுக்கிறது. இப்போ நீங்களும் நானும் இந்த பூமியிலே இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான சகல தகுதிகளையும் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடு என்ன செய்ய மாட்டுது? அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக விட மாட்டேங்குது. நம்ம பேசுகிற பேச்சு, நடந்து கொள்ளுகிற விதம் அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டு போகல. அப்படி ஒரு தடை உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் அதை மாற்றதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அது சரி பண்ணியே ஆகணும். அதை சரி பண்ணால்தான் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அப்பந்தான் நடக்கும். அப்போ அறியாது இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர். அவ்வளோதான். ஒரு டீம் மட்டும் என்ன அடிமையாக வந்திருக்குது, மற்றவெல்லாம் அழுதுகிட்டு கிடக்குறான். ஆனால் ஒரு டீம் மட்டும் கூடி உட்காந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? ஏதோ ஒரு பிளான் பண்ணுது. நான் நினைக்கிறேன் அந்த ஒற்றர் படை மூலமாக அங்கே ஒரு வேவு பார்க்க போயிருப்பாங்க. போயிட்டு இந்த குரூப் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கங்கிற மேட்ரு யாருக்கு போயிருக்கும்? ராஜாவுக்கு போயிருக்கும். என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக பேசலை, தரியு ராஜாவுக்கு எதிராக பேசலை, எந்த நாட்டையும் அழிக்கிறத பற்றி இந்த டீம் பேசலை. இந்த டீம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக எதை பற்றி? ஆலயத்தை பற்றி. ஐயோ, கர்த்தருடைய ஆலயத்தை இப்படி கொள்ளையடிச்சிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே, கர்த்தருடைய ஆலயம் இப்படி பலதாக போயிடுச்சே, பாலா போயிடுச்சே, இப்படி அப்படின்னு தேவனுக்கு அடுத்த காரியத்தை பேசுகிறதை இந்த கோரேஸுக்கு இன்ஃபர்மேஷன் போனதை வச்சு தான் அவர் தன் இருதயத்துக்குள்ளே முழு மனதாக, அப்போ நம்மையா இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் உள்ளவங்க வந்து இப்போ எங்கே வந்துட்டாங்க? அடிமையாக வந்துட்டாங்களே, இவங்களுக்கு ஒரு விடுதலை இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ இந்த மக்களோடு சேர்ந்து நான் என்னத்தை கட்டணும்? ஆலயத்தை கட்டணும். என் வாழ்க்கையில் நான் எதையோ செஞ்சுருக்கிறேன், எவ்வளவோ பலசாலியான வேலைகளை செஞ்சுருக்கிறேன், ஆனால் இந்த வேலையை செஞ்சிருவோமேனு தன்னுடைய அந்த ஒற்றற்படையினுடைய இன்ஃபர்மேஷனை வைத்து இவர் அந்த முடிவுக்கு வரார். இதை யார் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறா? இன்னொரு ஒற்றற்படை வச்சிருக்கிறவர் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு? நம்ம ஒன்று யாரனாலும் ஏமாற்றிடலாம், போயிடலாம், கண்டுக்காமல் மற்றவங்களுக்கெல்லாம் மறைச்சி எல்லாம் செஞ்சிடலாம். அவருக்கு மறைச்சி ஒன்றையும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கண்காணித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய சிந்தை, பேச்சு, யோசனை, என்னுடைய உள் பேச்சு, வெளி பேச்சு, என்னுடைய உள் சிந்தனை, வெளியே காட்டுகிற விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்? இப்போ ஆண்டவருக்கு தெரியும். எல்லாரும் சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் முகம் என்னைய பார்க்குது, சிரிக்குது, எல்லாம் பண்ணுது, தலையை ஆட்டுது, ஆமாம் பாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுது. நீங்கள் போடுற ஆமாவில் நான் என்ன நினச்சிட்டேன்? ரொம்ப ஆழமாக இறங்கிருச்சு போல் உள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற, அது வேறு சிந்தனையில் உட்காந்துருக்காப்புல, இப்போ வேறு ஊருக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் சிரிக்கிறது, கவனிக்கிறது பார்த்துட்டு நான் உடனே நல்ல சந்தோஷமாக எல்லாம் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய நேரம் நம்மளை அறியாமலே நம்ம ஆசீர்வாதத்தை நாம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? தடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் அதை உடைக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்ற போகிறார். எப்படி மாற்றுவார் என்பதுதான் இப்போ விஷயம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய சிந்தையிலே தேவனுக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது? அதை மட்டும் சொல்லு. தேவனை சார்ந்த விஷயம் என்ன வந்தது? தேவனுக்காக நான் செயல்பட வேண்டும் என்று என்ன வந்தது? ஆண்டவர் விரும்புகிற அந்த வாழ்வு முறையிலே நான் கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கவா என்று வந்ததா? இல்லை நான் கொஞ்சம் வேதம் ஏன் இதை கட்டாயப்படுத்துகிறேன்னு சொன்னேன்? ஏன்னா இதனால ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். இதை நீங்கள்
மனதார வாசிக்காட்டாலும் பாஸ்டர் கட்டாயப்படுத்திட்டாருன்னு வாசிக்கிறதுல கூட நீங்கள் வாசிக்கிற செயலுக்கே ஒரு மரியாதை, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். இது நான் சொன்னதுனால இல்லை, இது நீங்கள் செய்ய போகிற அந்த வாசிப்புக்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்றால் அப்போ கர்த்தர் எதை கவனித்து கொண்டே இருக்கிறார்? நம்முடைய சிந்தைக்குள்ளே அவருடைய சம்பந்தம் என்ன இருக்கிறது? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சும்மா இல்லை, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்கிட்ட பேசுகிறேன். அந்த கோரேஸ்ட்டை ஓப்பனாக சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். கோரேஸே, உனக்காக உன் வலது கையை பிடிச்சி இப்போ நான் உன் முன்னால் போய் உனக்காக இந்த ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணி தரேன்? வெளிப்படுத்தி தரேன். அப்போ இந்த கோரேஸ் என்ன பண்ணுறாரு? வேகமாக வந்த வேகத்துக்கு நேரம் எந்த ரூமுக்கு போயிடுவார்? பொக்கிஷ அறைக்கு போயிடுவார். பொக்கிஷ அறையை பிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ராஜா சரண் அடைஞ்சிருவார். ஏன்னா அதுக்கு மேலே ராஜாவுக்கு பலம் வேறு எதுலேயும் இல்லை. பொக்கிஷ கிடங்க பிடிச்சிட்டா அடுத்தது அணுகுண்டு எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே மாட்டிடும். எல்லா இதையும் மாட்டின உடனே அதுக்கு மேலே அந்த ராஜா பலனோட பேச முடியாதுங்கிறனால அவங்க அடிமையாக ஒற்றுக்கொள்வாங்க. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதை நாம் எந்த விதத்தில் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்போ ஆண்டவர் கோரேஸ்ட்ட பேசும்போது தெளிவாய் அந்த விஷயத்தை, எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆண்டவர் பேசின விஷயம் அதுதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே 6ஆம் வசனம் பாருங்கள், 45 வசனம் பாருங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு என்ன கட்டினேன்? இடைக்கட்டு கட்டினேன். அப்படின்னா என்ன? உன்னை சப்போர்ட் பண்ணி உனக்கு ஒரு ஸ்பெஷல் கச்சை கொடுத்து உன்னை நான் இன்னும் பெரிய ஆளாக ஆக்குறேன். ஆனால் காரணம் என்னதான்? காரணம் ஒரே ஒரு காரணம் தான். யார் நிமித்தமாக? என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின். காரணம் ஒன்று தான். உனக்கு நான் என்னெல்லாம் செய்கிறனோ, எல்லாம் வெண்கல கதவெல்லாம் உடைக்கிறது எல்லாத்துக்கும் பின்னணியத்தில் வேற ஒரு ரீசன் இல்லை, இந்த ஒரு ரீசன் தான். ஏன்? இஸ்ரவேல் ஜனத்தின் நிமித்தம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நம் நிமித்தமாக கர்த்தர் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த அளவுக்கு நமக்கு ஒத்தாசையாக இருப்பார், எந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்றால், என்னக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறதோ அதை பொறுத்து. ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் சர்ச்சை ஞாபகம் வருது அப்படின்னா ஆண்டவரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களை சிந்திக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உங்களோட பேச முடியும். அந்த விஷயத்தில் என்ன பார்த்தாரோ அதுக்கு மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும்? ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். ஆனால் அப்படி அல்ல. எல்லா நாளும் என்னுடைய சிந்தையினுடைய யோசனையுடைய என்னுடைய திட்டங்களுடைய காரியம் என்னவா இருக்கிறது? நீங்கள் வேதத்தில் அதிகமாய் நான் சில உதாரணங்களை கொடுக்க விரும்பினாலும் நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன செய்தாராம்? மரித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று வரும்போது ஏதோ என்னைய தெரிஞ்சு இல்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சு இல்லை. எனக்கு நான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கும் போது எனக்கு அது என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த எனக்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ நான் சாதாரணமாக இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் செல்ல ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இந்த கோரேசுக்கு செய்தது போல, கோரேஸ் மூலமாய் செய்தது போல நமக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். தெரியாதுங்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும். இல்லை பாஸ்டர், எனக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஜெபமெல்லாம் தெரியாது. டக்குன்னு என்னைய முன்னால் விட்டுறாதீங்க. எனக்கு இதெல்லாம் சரி. என்னுடைய கேள்வி, தெரிந்த வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். அங்கே தான் நம்ம தவறு பண்ணி விடுகிறோம். எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பித்து கொள்ளுகிறோம். இல்லை, எனக்கு தெரிந்த வகையில் நான் என்ன செய்திருக்கிறேன்.
எப்படி செய்திருக்கிறேன்? ஆண்டவர் யார்? நான் அறியாமல் இருந்தாலும் எனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, நம்மலாம் சம்பந்தம் இல்லாத ஆள் அல்ல, நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அப்போ நம்மளை வச்சு ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தான் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவருடைய பயன்பாட்டுக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், ஆமாம். நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால் காரணம் என்னவென்றால், அவர் தெய்வம், கையை கட்டிட்டு நான் நிற்கிறதுக்கு இல்லை, அவர் நம்ம மூலமாக ஒரு வேலை செய்ய தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் சொல்லுகிறது. நம்ம மூலமாக தான் இந்த வேலையெல்லாம் என்ன செய்கிறார். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுதெல்லாம், ஆண்டவரே உங்கள் வேலையாக நான் என்ன செய்யணும்? டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். டெய்லி காலையில் எழுந்த உடனே இந்த கேள்வி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன். கண்ணை திறந்தா அர்த்தம் என்ன? ஜீவனோடு இருக்கோன்னு அர்த்தம். அன்னன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது தைரியமாக தான் படுக்கும், ஆனால் எந்திரிச்சா தானே உண்டு. ஆனாலும் எந்திரிச்சிடுறோம், சரிங்களா? காலையில் எழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட பேச்சு, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? யாராவது பேசியிருக்கீங்களா அப்படி? ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டிருக்கீங்களா? உங்கள் வேலையெல்லாம் நிறையா இருக்குது, ஐயோ எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். உங்கள் வேலையை ஓபி அடிச்சுட்டு வந்து இங்கே செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதை ஏதோ நீங்கள் கட் பண்ணி ஏமாற்றிட்டு வந்து இங்கே செய்யுங்கலாம் சொல்லலை. இங்கேனா சர்ச்சுக்கு வர்றதையும் சொல்லலைண்ணா. நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்கள், என்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள், எப்படி என்னை பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் ஒப்பு கொடுக்குறேன். எப்போ சொல்லணும்? காலையில் எந்திரிச்ச உடனே ஒப்பு கொடுத்துட்டு அன்னைய நாள் ஆரம்பித்து அப்படி செயல்படுத்தி பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவரை பற்றி, இயேசு நல்லவர், இல்லை அவர் செய்த அற்புதம், எதை உணர்த்துறாரோ அதை பேசுங்க. பேசிட்டு முடிச்சிருங்க. அன்னைக்கு மாலைக்குள்ளாக அதற்கான ரிசல்ட், அதற்கான பதில், அதற்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தே தீர்த்திருப்பார். கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள், சில இடத்துக்கு உங்களை அனுப்புகிறது எதற்கென்று தெரியாமல். உங்களை அனுப்புறதே எதுக்கு தான் தெரியுமா? உங்களுக்கு அங்கே ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு வேலை செய்யணும்னு விரும்புகிறார். இது வரைக்கும் செஞ்சதில்லை பாஸ்டர், ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நானும் என்ன செஞ்சதில்லை? அவருக்கு ஒப்பு கொடுத்ததில்லை, என்னைய வச்சு செய்யுங்கன்னு சொன்னதில்லை. நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரை இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு போகிறேன், போகிற இடத்துல உங்களுக்காக அங்கே ஏதாவது வேலை இருந்தால் அதையும் சேர்த்து செஞ்சுட்டு வரேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, வேலை விஷயமாகவும் போகிறீங்க, படிக்க போகிறீங்க பிள்ளைங்க. ஆண்டவரே நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறேன், எங்கள் காலேஜில் நான் யார்கிட்ட பேசணுமோ சொன்னீங்கன்னா நான் பேசிடுறேன். ஏன் தெரியுமா? அந்த வாலிப உள்ளம் ஒருவேளை சில நேரத்தில் மனம் உடைந்து கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். நீங்கள் போய் ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, யாரும் நேசிக்கலன்னு கவலைப்படாத. ஒருவேளை லவ் ஃபெயிலியரில் உட்கார்ந்துருக்கலாம். நீ இப்போ இந்த அன்பை சொன்ன அடுத்த நிமிஷம் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல மாற்றம் வராமல் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம மூலமாக செய்ய வேண்டிய வேலை அங்கே செய்யப்படாதனால அந்த பழி யார் மேலே தான் விழும்? நம்ம மேலே தான் விழும். இப்படி பழி விழுந்து தான் நிறைய ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்குது? தடை இருக்குது. வெங்கல கதவு மாதிரி நிறையா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் எல்லாத்தையும் முறித்து போட வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப லகுவாக சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை கொஞ்சம் அறிந்திருக்கிறேன், அறிஞ்சிருக்கிற இந்த கொஞ்சத்தில் என்னை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு நான் என்னை முழுவதுமாக என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன். எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, எந்த விதத்தில் செய்வார்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம் மூலமாய் செய்வதற்கு நாம் அவைலபிளாக இருக்கிறோங்கிறத சொல்லணும். கோரேஸ் ராஜா சம்பந்தம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் யாருக்கு உதவி செய்கிறதா இருந்துச்சு? கர்த்தருக்கு உதவி செய்கிறதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு அதே போல தான் ஆண்டவரிடத்தில் சில ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நம்ம அவரை நிறைய அறிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு பயன்படும் பாத்திரமா இருந்தால் போதும். ஆமென். இப்போ என்னைய கேளுங்க, 100% எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியுமா அப்படின்னா என்ன செய்யாது? தெரியாது. ஏன் தெரியாது பாஸ்டர்? நம்ம இந்த மனுஷ மூளை எண்ணத்தில், இந்த அறிவு எட்டுனபடி யாரை முழுசும் அறிய முடியாது, கர்த்தரை முழுதும் அறிய முடியாது. அப்போ அறிந்திருக்கிற வகையில் எந்த அளவு பயன்படுகிறவனாக இருக்கிறேன். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பதே எதின் நிமித்தமாக என்றால் பயன்படுவதற்கு அவைலபிளாக இருக்கிறனால தான். இப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கோரேஸ் பயன்படுவதற்கு சரி என்று சொன்னதினால் அவனுக்கு வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டது, இரும்பு தாட்பால்கள் முறிக்கப்பட்டது.
அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது என்றால், இன்றைக்கு உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் காரியங்கள், கதவுகள் திறப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால், கர்த்தாவே நீர் என்ன சொல்கிறீரோ நான் அதை செய்ய இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? நமக்கு அறியவே செய்யாது, ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் சரியில்லை, அப்படி இப்படின்னு ஒரே புலம்பலாக இருக்கிற ஒரு எண்ணத்தை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க? கானானுக்கு போயிட்டுருக்காங்க. அவர் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்ததுக்கு காரணம் என்னவா? காரணம் இருக்கா இல்லையா? ஏன் போஷித்தார்? ஏன் ஆண்டவர் அங்கே மன்னாவினால் போஷித்தார்? காரணம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறவைகளினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்னது? மன்னா எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அதனால தான் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் நான் எப்படி செய்வேன்னு அவங்களுக்கு தெரியாது. சொல்ல விட்டா புலம்பி தவிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கு விரோதமாய் போனார்கள். ஆனால் அவர்களுடைய செயலில் ஒன்று ஓகேவா இருந்துச்சு. என்ன? கானானை நோக்கி பயணம். அது ஒன்று தான் அவங்கள சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் எங்கே போயிட்டு இருக்காங்க? கானானை நோக்கி போகிறார்கள். திரும்பி இருந்தால் எகிப்தை நோக்கி போகணும். இப்போ எல்லாரும் முறுமுறுத்தாலும் மனமனன்னு எதையோ ஒன்று சொன்னாலும் எங்கே தான் போயிட்டு இருக்காங்க? கானானை நோக்கி. அப்படி என்றால் கர்த்தர் சொன்ன பயணத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன கிடச்சிச்சு? மன்னா கிடச்சிச்சு. புலம்புன ஆள், அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற ஆள், அங்கே போய்கிட்டு இருந்த ஆளுலாம் ஒரு இவாலுவேட் பண்ணி ஆசீர்வதிக்கணும்னா யாருக்குமே என்ன கொடுக்க முடியாது? ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் அங்கே மன்னாவை கொடுத்தார். அவர்கள் அறியாதிருந்த மன்னாவை கொடுத்தார்னா காரணம் ஒன்று தான். என்ன? 2 years ஜேர்னி எங்கே போயிட்டுருக்கு? கானானை நோக்கி. இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே நினைக்கிற அளவுக்கு பெருசாக நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு என்னால் இவ்வளோ தூரம் முடியலையே, பிரச்சனை இல்லை. உங்கள் பயணம் தேவனை நோக்கி இருக்குதா? உங்கள் பயணம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை நோக்கி இருக்குதா? உங்கள் பயணம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இருக்கிறதா? உங்கள் பயணத்திலே தேவன் உங்களிடத்தில் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்படி செய்ய ஒத்துக்கிட்ட ஒரு கோரேசுக்கு உதவி செய்வார் என்றால் நமக்கு அதிகமாய் செய்வார். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் மனதிலே அங்கலாய்ப்போடு வேதனையோடு ஜெபித்து கொண்டிருந்த எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சபைக்கு வர்ற எல்லாருக்கும் சொந்த வீடு உண்டாவதாக. அல்லேலூயா. நான் அப்படி ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க எல்லாம், சபைக்கு வர்ற பிள்ளைங்கள்லாம் IAS IPS கலெக்டர் ஆகணும் ஆண்டவரே. ஆமாம், பெத்த உங்களுக்கு அந்த ஆசை இருக்கோ இல்லையோ, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி. ஏன் அப்படி ஜெபம் பண்ணணும்? ஏன் பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அந்த தைரியத்தில் ஜெபிச்சாலும் அப்புறம் ஏன் இதெல்லாம் கட்டாயப்படுத்தி செய்கிறேன்னா, அதை செய்யணும்னா சில பாதையில் வந்துடணும், சில பாதையில் நீங்கள்லாம் வரணும், சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆகையினால தான் கர்த்தர் விரும்புகிறபடி செய்கிற இடத்துல கர்த்தர் அறியாதிருந்தாலும், அதிகமாய் நமக்கு தேவனை பற்றி தெரியாதிருந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? சிம்பிள் டீல் தான். என்னவா இருந்தாலும் சரி அவர் பக்கமாகவே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி அவர் பக்கமாக இருக்கணும். இல்லை என்கிட்ட கொஞ்சம் குறை இருக்குது, அதை வைங்க, குறைய வைங்க, நீங்கள் போங்க ஆண்டவர் பக்கமாக. நெருங்க நெருங்க என்ன சரியாயிரும்? தேவனை நெருங்க நெருங்க என்ன சரியாயிரும்? குறை சரியாயிரும். ஆமீன் சொல்லுங்கள். சில அழுக்கெல்லாம் இருக்கும் சில பொருளில். தீ பக்கத்தில் வந்த உடனே அதை அறியாமலே அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடும்? அப்படியே மறைஞ்சிரும். பாருங்கள், என்னதுனாலன்னா இந்த அக்னினால். நம்ம தேவனண்ட நெருங்க நெருங்க நம்மள்ட்ட இருக்க சில பாவங்கள், சில தவறுகள், சில குற்றங்கள், சில குறைகள் அதெல்லாம் தானாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது எப்போ நம்மளை விட்டு போச்சுன்னு. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் என் பாதை எங்கேவா இருக்கணும்? அவரை நோக்கியா இருக்கணும். அல்லேலூயா. அவரை நோக்கி செல்வதற்கு நீங்கள் அதிகம் அறிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கிட்ட போகணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும்.
இப்போ நான் உங்களை ரொம்ப பெருசாலாம் சிந்திக்க சொல்லலை, அவருக்கான எண்ணம் மாத்திரம் கொண்டு வாருங்கள். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த எண்ணம் என்ன செய்கிறது, என்னை அவர் பக்கமாகவே கொண்டு செல்கிறது. எப்படி? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அங்கே ராஜா சாலமோனிடத்தில் போய் பேசுகிறார். சாலமோன் யார்? அவன் வயதில் சிறியவன், இப்போ ராஜாவாக வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு வந்து விட்டது. அப்போ அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். ஏன்னா அந்த நாட்களிலே ஆண்டவர் ராஜாக்களை சார்ந்து இருந்த காலம். அப்போ ஒரு ராஜா என்ன செய்கிறவனா இருக்க வேண்டும் என்றால், அந்த ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். சாலமோனின் நாட்களிலே ஆரம்பத்தில் அதிக ஆண்டுகள் அங்கே எப்படி தான் இருந்துச்சு, எல்லாம் சமாதானமாக இருந்துச்சு. சாலமோன் எல்லாத்தையும் சமாதானமாய் வைத்திருந்தார். பின்னாட்களில் அவருடைய பாதை மாறினது வேறு. ஆனால் சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னது, ஆண்டவரே, என்னை நீ ராஜாவாக்கிட்டீர், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஆள் பலம் கேட்கல, பணபலம் கேட்கல, சொத்து கேட்கல, ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்து கேட்கல, எதையும் கேட்கல. அவர் ஒன்றே ஒன்று தான் கேட்டார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் என்னைய ராஜாவாக நியமிக்கிறதுக்கு சித்தம் வச்சுருக்கீங்கன்னா, இந்த ராஜாவாக இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும்? இதை தான் உங்களை நான் கேட்க சொல்லுவேன். என்ன சொல்கிறேன்? உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட கரெக்டாக கனெக்ட் ஆகி, எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் இல்லை, நான் என்னைய நீர் ரட்சித்துட்டு நான் உங்களுடைய பிள்ளையாக மாறிட்டேன், எனக்கிட்ட நீர் விரும்புகிற பரிசுத்தம் மட்டும் இருந்தால் போதும்னு ஒரு கனெக்டில் வந்துட்டிங்களா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆனாலும் அப்படி இடையில போகுது. ஆனால் ஆண்டவர் நீங்கள் கவனமாக இருக்கிறத, எண்ணத்தை, ஏக்கத்தை விரும்புகிறார். இந்த சாலமோனிடத்தில் அவர் கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் பதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஒரு 1000 யானை, ஒரு 5000 குதிரைப்படை, எதையுமே கேட்கலங்க. எந்த வேறு செட்டில்மெண்ட்லாம் கேட்கல. சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் கேட்டார், இந்த கிங்டமை, நான் இந்த ராஜாங்கத்தை சரியாக நடத்தணும்னா இப்போ இருக்கிற ஞானம் எனக்கு போதாது. அவன் சொல்கிறான் பாருங்க 9ஆம் வசனத்தில், 3:9, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த மேட்ரு எதுக்கானது? எதுக்கு ஆண்டவர் அவனை சொன்னாரோ அதுக்கானது, அவ்வளோதான். நம்ம அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட மற்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, தேவையில்லை. உங்களை எதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரோ அதை மட்டும் பேசுங்க, அதை மட்டும் செய்யுங்க. மற்றதெல்லாம் உடனே வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அவன் சொல்கிறான் பாருங்கள், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே? மனுஷ பலத்தில் இது முடியாது எனக்கு. அதனால் நீங்கள் என்ன கொடுங்க? ஞானம் கொடுங்க. அந்த ஞானமும் எதுக்கு மட்டும்தான்? இந்த ஜனங்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கணும்னா சரியாக நான் தீர்த்திடணும், கரெக்டாக இருக்கணும். இவனுடைய ஞானத்தை பார்க்க யார் வந்தான்னு போட்டிருக்கு, ஷேபா ராஜஸ்திரி வந்தாலாம். அவங்க ஊரில் ஏற்கனவே ஞானம் மிகுந்தவர்கள் இருக்கிற ஊர். அவங்கள விட பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ராஜா இங்கே இருக்கிறாருன்னொடனே சாலமோனை பார்க்க வந்தாலாம். நல்லா கவனிங்க, இந்த கவனம் மாறின பொழுது தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பாவம் வந்தது, சரிவு வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதனுடைய முகாந்திரம் ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் இயேசு பிள்ளையாக மாறினதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர்கிட்ட எப்போதும், இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளையாக மாறினதுக்கான அந்த காரணத்தின்படியே என்ன நடத்துங்க. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அப்படி சொன்ன உடனே தான் ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, உன் வார்த்தையின்படி கேட்டேன், செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லைன்னு சொல்லிட்டு, இதுவும் அன்றி, இப்போ தான் பேசுகிறாரு, இதுவும் அன்றி, நான் இப்போ உனக்கு என்ன செய்ய போகிறேன் பாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். இதை அவன் கேட்கவே இல்லையாம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது கிடைக்க மாட்டேது. நம்ம நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் என்ன செய்ய மாட்டேது, கிடைக்க மாட்டேது. நம்ம போடுற லிஸ்ட்டு எதுவுமே சாங்ஷன் ஆகலை. நான் சொல்கிறேன், ஏன் சாங்ஷன் ஆகலைன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற பயன்பாடு ஒன்றும் இல்லை. அதனுடைய பயன்பாடு தேவனுக்கு அடுத்ததில் ஒன்றும் இல்லை. அதனுடைய பயன்பாடு என்னதான் இருக்குது. என்னதான் இருக்கிற இடத்துல சாங்ஷன் பண்ண முடியாது. அது தேவனுடையதாக இருந்தால் உடனே வாய்க்கும். அப்போ உங்களை பார்த்து யாராவது, நீங்கள் எதுக்குங்க சம்பாதிக்கிறீங்க? எல்லாம் என் ஆண்டவருக்காக, அப்படி பதில் வருமா? இந்த பிள்ளைங்கள்லாம் இருக்குது, மனைவி இருக்குது, வீடு இருக்குது,
என்ன பதில் சொல்கிறீங்கிறது தான் முக்கியம். எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? நான் உழைக்கிற உழைப்புக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் உழைக்கேன். அப்படி யாராவது சொல்கிறீங்களா? அதைத்தான் இவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நான் செய்கிற எல்லாமே யாருக்கானதாக இருக்கணுமா? ஆண்டவருக்கானதாக இருக்கணுமா? என் சிந்தை யோசனை எல்லாம் அவருக்கானதாக இருக்கணுமா? அப்போ ஒரு முறை இப்படி நான் ஒரு இடத்துல சொல்லி கொண்டிருக்கும் போது, அப்போ எப்போ நான் என் பிள்ளையை பற்றி நினைக்கிறது, எப்போ என் மனைவியை பற்றி நினைக்கிறது? அவரே அப்படி நினச்சி தனியாக இருக்கக்கூடாதுன்னு யாரை கொடுத்தவர்? மனைவியை கொடுத்தவருக்கு உன்னைய விட்டுருவாரா தனியாக? அவருக்கு குடும்பத்தோடு எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மனைவியை எப்படி கவனிக்கணும், பிள்ளையை எப்படி கவனிக்கணும்னு சொல்லித்தரவும் அவருக்கு தெரியும். இந்த உறவை ஏற்படுத்துறதே யார் தான்? அவர் தான். அப்போ ஆண்டவருடைய இந்த 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 நாளுடைய செய்தியினுடைய முக்கியத்துவத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, என்னிடத்தில் இருந்து அவருக்கானது என்ன இருக்கு, அவ்வளோதான். இதை நான் சரியாய் கண்டுபிடித்து செய்வேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், கேளாத ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு தந்தேன் சொல்லிட்டு சொல்றாரு, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு இந்த சாலமோனுக்கு? ஏன் இப்படி செய்யணும் இந்த சாலமோனுக்கு? சாலமோன் அப்படி என்ன பண்ணிட்டாரு? சிம்பிளாக பண்ணார். எதுக்கு நியமிச்சாரோ அதை கேட்டார், அவ்வளோதான். அப்போ உங்களை எதுக்கு ரட்சித்தாரோ அதை கேளுங்க. உங்களை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நீங்கள் வைராக்கியமாய் வேறொரு வழிபாட்டில் இருந்தீர்கள், திடீரென்று இப்பொழுது கர்த்தரண்டை வந்திருக்கிறீர்கள். ஏன்னு நீங்க கேளுங்க. ஆண்டவரை என்னை எதுக்கு நீங்க ரட்சித்தீங்க? அப்போ அதுக்கான காரணம் இருக்கும் என்றால் அந்த காரணத்தை சொல்லுங்கள். நான் அந்த காரணத்தை என்ன செய்ய பார்க்குறேன்? நிறைவேற்றுறதுக்கு வரேன். ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்த அடுத்த வினாடியிலிருந்து உங்களை கண்காணித்து, உங்களை கவனித்து, உங்களை ஆசீர்வதித்து, பேணி காத்து பராமரித்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது அவருடைய வேலை. காரணம், நீங்கள் எதுக்கு நேரம் போயிட்டு இருக்கீங்க? அவர் விரும்பின வேலையை செய்கிறதுக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களை யாரையும் வேலையை விட்டுட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. எல்லாரும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இருங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் செய்கிற வேலையிலே, நீங்கள் செய்கிற இடத்துல, செல்லுகிற இடத்துல அவருக்கு வேலை இருக்குது, அதனால உங்களை அங்கே அனுப்பியிருக்காரு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினைத்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற என்னை தெரிந்து கொண்டதின்படி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போய் ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கீங்கன்னா, பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா, அந்த ஸ்கூலில் ஏதோ உங்களை வச்சு செய்ய போகிறார். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என்னையை வச்சு அந்த ஸ்கூலுக்கு என்ன செய்ய போகிறார்? நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஆண்டவரே என்னையை வச்சு இந்த ஸ்கூலுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்னையை வச்சு இந்த காலேஜுக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்னையை இங்கே ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்க, செய்யுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்கள், உங்கள் மூலமாக அந்த காலேஜுக்கு நல்ல பேர் வர்ற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். எதெல்லாம் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? நடக்கும். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சம்பந்தம் இல்லாமல் ஒரு கோரேசுக்கு செய்வார் என்றால், கேட்காத ஆளுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார் என்றால், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் கர்த்தர் செய்வது நிச்சயம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லியிருந்த வசனம் ஏசாயா 65:1 நாம் வாசிக்கிறோம், என்னை குறித்து விசாரித்து கேளாது இருக்கிறவர்களாலேயே தேடப்பட்டேன். அவர் சொல்றாரு, என்னை குறித்து விசாரித்து கேளாது இருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாது இருந்தவர்களாலேயே கண்டறியப்பட்டேன். யாருமே என்னை தேடவே இல்லை, அவங்கள்ட்ட போய் நான் அவர்களை சந்தித்தேன், அவர்கள் என்னை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறாருங்க. நமக்கு யாருன்னே தெரியாதான் அவரை. அவர் வந்து சொல்லுகிறார், நான் தான் இயேசு, நான் இங்கே இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன், நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உங்களோடு கூட வருவேன், நான் சொன்னதை செய்யும்போது உங்களை கைவிடுவதில்லை, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததை அவர் சொல்கிறாரு. நான் அப்படி பேச வரும்போது உங்களுக்கு என்னை யாருன்னே உண்மைதானங்க. அவர் உங்களை பார்த்து அவருடைய சொந்த பிள்ளையாய் உங்களை மாற்றுவதற்கு அவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் யார் என்று, அவர் யார் என்று நமக்கு தெரியாது. பவுல் சொல்லுகிறார், ஒளியின் நிமித்தமாக விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டு சொல்றாரு, நீர் யார்? என்னைய இடை மறித்து தடுத்து நிப்பாட்டி என்கிட்ட பேசுகிறீரே, நீர் யார்? அடுத்த வினாடி அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அதுக்கு மேலே ஏதாவது பேசினானான்னு பாருங்க, அதுக்கு பிறகு ஏதாவது பேசினானா பாருங்க. அடுத்த வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா? அதான் முக்கியம். அப்போஸ்தலர் 9 அடுத்த வார்த்தை இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேறு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை.
நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் போய் எல்லாத்தையும் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சில நன்மைகள் உண்டாக வேண்டும், நன்மை பிறக்க வேண்டும், சில ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கலாய்த்து ஆர்வத்தோடு தேடிக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவது ஒரே ரகசியம்தான். உங்களை எதுக்கு வச்சிருக்காரோ அதை செய்யுங்க. நீங்களா பிளான் பண்ணிட்டு செய்யாதீங்க. நீங்களா இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு கேட்காதீங்க. என்னையை பார்த்து பாஸ்டர் என்னை எதுக்கு வச்சுருக்காருன்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் வரிசையில் கூப்பிட்டு அவ்வளோ பேருக்கும் சொல்கிறது சுலபம் தான். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். ஆகையினால தான் நான் உங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த வசனம் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக இதை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் அங்கே 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் பிரயாணமாய் போகும்போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன். இவன் எப்போங்க ஆண்டவரை போய் துன்பப்படுத்தினான்? கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? இவன் துன்பப்படுத்துறது எங்கெல்லாம் இயேசுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சவுலே சவுலே என்னை ஏன் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, ஏன்னா சத்தம் பூமியிலிருந்து வரல, மேலிருந்து வருது. அதனால் கரெக்டாக சொல்லலாம், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அடுத்த வினாடியே நடுங்கி திகைத்து. ஏன் அந்த நடுக்கம் வந்ததுன்னா, அவன் மேசியாவாகிய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நன்கு கற்றவன், அறிந்தவன், நல்லா அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற இயேசு மேசியா என்பதை அறியாது இருந்தான். தெரியாது, அவனுக்கு யாருன்னு தெரியாது. ஒரு குரூப் இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுதுன்னா உடனே ஓடி போய் அடிப்பார். ஏன் இயேசுன்னு ஜெபம் பண்ணுற? இயேசுன்னு ஜெபம் பண்ணாத, யெகோவான் ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன செய்வார்? அடிப்பார். அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தவர்கிட்ட இப்போ இயேசு பேசின உடனே பதில் கேட்குறாரு பாருங்க, நான் என்ன செய்ய? இதைத்தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்னை ரட்சித்தீரப்பா. ஃபார் வாட்? காரணம் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒருத்தரையும் கர்த்தர் ரட்சிக்கவே இல்லை. ஒருவேளை இதுவரைக்கும் காரணம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு காரணத்தை தெரிஞ்சு கொள்ள ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்னை எதற்காக நீர் அறிந்தீர்? அவன் சொல்கிறாரு. அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு, அதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கேன், அதுக்கு அனுப்புவேன், அதுக்கு ஆளை வச்சுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர்றீங்க? அந்த சொல்லப்படுறது இங்கே சொல்லப்படும். நம்ம ஏன் கூடி ஜெபம் பண்ணுறோம்? ஏன் எல்லாரும் வாங்க கூடுங்கன்னு சொல்கிறோம்? எல்லாம் சொல்லப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு யார் வாயை பயன்படுத்தி சொல்லணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ அவங்க வாயை பயன்படுத்தி என்ன செய்வார்? சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் வாய்ப்பு எல்லாரும் கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து வாங்க செய்வோம். என்னதுக்கு? ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லட்டும். ஏன் சொல்லணும்? ஏன்னா எதுக்கு என்னைய வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியணும். எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் அப்படி கேட்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே என்னைய நீங்கள் ரட்சித்தீங்கன்னா, ரட்சிப்பு என்பது சும்மா இல்லைங்க. ரட்சிப்பு என்பது சும்மா இல்லை. பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதல்ல. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவர் இரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று என் இருதயத்திலே முழுவதுமாய் விசுவாசித்து அவரை நான் ஏற்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நீங்கள் அறிய கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். ஆண்டவரே என்னை எதுக்கப்பா ரட்சித்தீங்க? அந்த ரட்சிக்கப்பட்டதனுடைய முகாந்தரத்தை செய்யாமல் நான் என்னலாமோ செய்துட்ருக்கிறேன். காரணத்தை எனக்கு உணர்த்துங்க. உம்முடைய மக்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தின் நிமித்தமாய் ஒரு கோரேசை போய் இவ்வளவு ஆசீர்வாதிப்பீர் என்றால், அவ்வளவு ஆசீர்வாதத்தை உயர்வை கொடுப்பீர் என்றால், என்னையும் கர்த்தாவே ஆசீர்வதியும். அதற்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி மட்டும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் வேறு எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அதை மட்டும் கரெக்டாக செய்ய கவனமாக இருங்க. அதிலேயே கவனம் செலுத்துங்க. பரலோகம் முழுசும் உங்கள் மேலே கவனம் செலுத்தி உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் உயர்வாய் வைக்க வேண்டுமோ, நீங்கள் முயற்சித்திருந்தால் கூட, உங்கள் யுக்தியிலே கூட, உங்கள் செயல்பாட்டிலே கூட, உங்கள் திறமையில் கூட நீங்கள் அவ்வளோ உச்சத்துக்கு போக முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டே நிறுத்துவார்.
அல்லேலூயா. அதை கர்த்தர் தெளிவாய் வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிற கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே நான் ஒன்றை அறிந்து கொள்ளட்டும், நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.